வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு மினி பூஜா கூட தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 5 ஸ்கேல் அளவில் 20 ஒயர் கட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பிங்க் கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். பீட்ஸ் வச்சு தான் போட போகிறோம். பிங்க் கலரில் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். ஒன்று ரெண்டு மூணு 4 5 ஸ்கேல் அளவில் 20 ஒயர் கட் பண்ணிக்கலாம். நான் 20 ஒயரும் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போது கட் பண்ண ஒயரை ரெண்டாக மடிச்சுக்கலாம். நார்மல் பேஸ் தான் போட போகிறோம். மடிச்சிட்டு சைடில் 2.25 ஸ்கேல் 1 2 2.25 ஸ்கேல் அளவு சைடில் விட்டுட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நட் போட்டுட்டேன். சைடில் 2.25 அளவு விட்டுருக்கோம். அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். அடுத்த ஒயரு ஃபுல்லாகவே பேஸ் 12 லைன் போடலாம். நார்மல் நாட்டு தான். ரெண்டாவது நாட்டம் நம்ம போட்டுட்டோம். அடுத்தது 3வது நாட். இதே மாதிரி வெட்டி வச்சுருக்க 20 ஒயரையும் ஜாயின் பண்ணி 12 லைன் பேஸ் போட்டுக்கலாம். நார்மல் பேஸுன்றதுனால நான் போடலை. போட்டது நான் வீடியோ எடுக்காமல் பேஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 20 ஒயர் ஜாயின் பண்ணி மேலே 6 லைனும் பாட்டமில் 5 லைனும் போட்டு 12 லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பேஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 லைன் போட்டு 20 ஒயரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லைன் பேஸ் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து போட்டு நான் குச்சியும் செருகியிருக்கேன். இப்போ அடுத்ததாக ஸ்டார்டிங்கில் 2 ஒயர் எடுத்து கிராஸ் நாட் போட போகிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டில் இருக்கிறத கிராஸ் நாட்டாக கொண்டு போக போகிறோம். அதனால் 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட போகிறோம். நம்ம நாட் போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே நிறைய பீட்ஸ் கூட போட்டிருக்கோம். அதில் இது மாதிரி தான் போட்டுருக்கோம். இப்போது ரெண்டாவது 2 ஒயர் எடுத்து 3 4 ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 1 2 ஒயர் எடுத்து ஒரு நாட்டும் 2 3 எடுத்து ஒரு நாட்டும் போட்டிருக்கோம். இப்போ இந்த ரெண்டும் இப்படி கிராஸ் போகிற ஒயரில் ஒரு நாட்டு 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போட போகிறோம். நம்மளுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு ஐங்கோண ஷேப் கிடச்சிருக்கோம். மேலே 2 நாட்டு, அதுக்கு மேலே ஒரு நாட்டு. இப்போ அதுக்கு அடுத்ததாக 5 6 ஒயர் எடுத்து
ஒரு நாட். அப்புறம் 7 8 இதே மாதிரி 2 ஒயர் எடுத்து ஒரு நாட்டும் அந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட்டுமா நம்ம கூட ஃபுல்லாக சுற்றி போட போகிறோம். இப்போ இந்த 2 நாட்டுக்கும் இப்படி கிராஸில் போகிற ஒயரை வச்சு ஒரு நாட் போட போகிறோம். சென்டரில் 2 நாட்டுக்கும் சென்டரில் ஒரு நாட் போட்டுப்போம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். நான் இதே மாதிரி எல்லா நாட்டும் ஜாயின் பண்ணி சுற்றி போட்டுட்டேன். இப்போ இதுக்கு நான் நல்லா டார்க் க்ரீன், அவங்க இந்த காம்பினேஷனில் தான் நம்மளுக்கு கேட்டாங்க, அதனால் நல்ல டார்க் க்ரீனு ஆம்லா பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இது எல்லா ஒயர்லேயும் கோர்த்து வச்சுருக்கேன். இதில் இப்போ மேலே நம்ம கட் பண்ண எல்லா ஒயர்லேயுமே நம்ம 6 பீட்ஸ் கோர்த்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி போட போகிறோன்னா, இப்போது நம்ம 2 நாட்டு மேலே ஒரு நாட்டு, 2 நாட்டும் மேலே ஒரு நாட் போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு இப்படி கிராஸில் போகிற 2 ஒயர்லாம் ஒரு பீடு நகர்த்திக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர அந்த ஒயர்லேருந்து ஒரு பீட்ஸை நகர்த்திக்கிறோம். இந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு பீட்ஸை நகர்த்திட்டு இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட போகிறோம். நல்லா டைட்டாக அந்த பீட்ஸ்க்கு பக்கத்தில் போட போகிறோம். இப்போ 2வது ஒயர் எடுத்து ஒரு பீடை நகர்த்திக்கிறோம், ஒரு நாட் போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த பக்கம் ஒரு ஒயர் எடுத்து ஒரு பீடை தள்ளிட்டு இந்த 2 பீட்ஸ்க்கு நடுவில் ஒரு நாட் போடுறோம். இப்போ இந்த 2 நாட்டுக்கும் மேலே போகிற ஒயர் எடுத்து நார்மல் பீட்ஸ் எதுவும் தள்ளாமல் ஒரு நாட் போட போகிறோம். அப்போ நம்மளுக்கு 4 நாட்டு சேர்ந்து ஒரு டைமண்ட் ஷேப்பு நமக்கு கிடைக்கும். இப்போது அதுக்கு அடுத்ததாக இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் எடுத்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கோர்த்து வச்சுருக்கிற பீட்ஸ்லேருந்து ஒரு பீட்ஸை இந்த நாட்டுக்கு பக்கத்தில் தள்ளிக்கிறோம். அதே மாதிரி ரைட் சைடு போகிற ஒயரில் ஒரு நாட் பக்கத்தில் இந்த மாதிரி பீடை நகர்த்திட்டு அதுக்கு மேலே தான் நம்ம நாட் போடுறோம். நார்மல் பீட்ஸ் கூட போடுற மாதிரியே தான் போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை ஒரு பீடை நகர்த்திட்டு ஒரு நாட். நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். இப்போது ரைட் சைடில் இருக்கிற ஒயரில் ஒரு பீடை நகர்த்திக்கிட்டு ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஒயருக்கும் மேலே ஒரு நாட். அது மாதிரி போடும்போது இப்போ நம்மளுக்கு 4 நாட்டு 4 பீடு 4 நாட்டு கிடச்சிருக்கு. இப்போது அடுத்த இது ஃபஸ்ட்டு லைனு, இதுக்கு அடுத்த லைனு இந்த மாதிரி பீட்ஸை நகர்த்திட்டு இதே மாதிரி தான் மேலே இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு டைமண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு போடும்போது.
அடுத்து ஒயர் எடுத்து இது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 20 ஒயரை ஜாயின் பண்ணி போடும்போது நமக்கு இந்த பக்கம் ஒரு ஒயர், இந்த பக்கம் எல்லா ஒயர்லையுமே பீட்ஸ் கோக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சி நடுவில் 4 நாட்டு, அந்த 4 நாட்டை சுற்றி 2 பீட்ஸ் கிடைக்கும். இப்போ 3வது லைன் போடும்போது இங்கே 2 பீட்ஸ் வந்துடும். இப்போ இந்த ரோ போடும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 4 டைமண்டை சுற்றி 2 பீட்ஸு அந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வரலாம். பாருங்கள், நம்ம போடும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். 6 பீட்ஸ் கோத்தோம் இல்லைங்களா? 1 2 3 4 5, இது 6வது. இன்னும் ஒரு லைன் போட்டாக்கா நமக்கு 6வது பீட்ஸ். நமக்கு ஸ்ட்ரெயிட்டில் 1 2 3 டைமண்ட் கிடைக்கும் ஒவ்வொரு இதுக்கும். இதுக்கு ஃபுல்லாக கூட போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பேஸ்கெட்டுக்கு 4க்கு 4 டைமண்ட் 3 வர மாதிரி போட்டுருக்கோம். இந்த பூஜை கூடைக்கு மேலே ரன்னிங் ஒயர் வச்சு வளர்த்த போகிறோம். அதுக்கு நான் இந்த எந்த கலர் பிங்க் கலர் யூஸ் பண்ணணும், அதே பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து போடுறேன். மேலே 4 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிடலாம். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா ஒயர்லேயும் போடணும். நம்ம எடுத்த 5/4 ஸ்கேல் அளவுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது இந்த பாஸ்கெட்டுக்கு. பாருங்கள், நிறைய ஒயர் இல்லை. இப்போ இது 4 லைன் போட்டோம்னா நம்மளுக்கு செருகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு ஒயர் இருக்குது. கொஞ்சம் கூட ஒயர் வேஸ்ட் ஆகலை. நீங்களாம் இந்த மாதிரி பூஜை கூட போடணுன்னா அதே அளவுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. 5/4 ஸ்கேல் அளவில் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் டார்க் க்ரீன் பீட் கோட்டு போட்டிருக்கேன். ஆம்லா பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு முடிக்கும்போது ஏணிப்படி முடித்து போடணும். அப்போ தான் பாஸ்கெட் முடியும் போது ஒரே ஈவனாக இருக்கும் லைனு. அதனால் அதே மாதிரி போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பீட்ஸ் பூஜா கூடைய நான் முடிச்சிட்டேன். மேலே ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் போட்டு உள்ளே ஒரு லைன் மடக்கி சொருக்கி இருக்கேன். இந்த கூட நல்லா அழகாகவே வந்திருக்கு. பேஸ் 12 லைன் போட்டிருக்கேன். நல்லா ப்ராடாக இருக்குது கூட. சிங்கிள் கலர் ஆம்லா பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க இப்படி தான் கேட்டாங்க. அதனால் இதுக்கு ஹேண்டில் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து எந்த மாதிரி ஹேண்டில்னு சொல்லாதால நான் இப்போதைக்கு ஹேண்டில் போடலை. அவங்கள கேட்டுட்டு தான் போடணும். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் 5 ஸ்கேல் அளவு சொல்லியிருப்பேன். அது ஒயர் பத்தலை. 5/4 ஸ்கேல் அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒயர் பத்தலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் சொருகி இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.